பண்ணுவாங்க. அப்ப 3 பேத்துல ஒருத்தர் சொல்றான், இந்த ரேட்டுன்னு ஒருத்தனை பார்த்தோமே அவன் கூட நல்லா நடிப்பான்னு சொல்லியிருக்கிறானே, அவனை வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி அவனையும் வர வச்சிடறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்தா அவன் அப்படியே 100% ப்ரொஃபஷனலாவே நடிக்கிறான். இது உண்மையான ஆளுக்கு எப்படி இருப்பானோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவனும் நடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பதறிடுறாங்க. என்னடா இவன் 100 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்கிறான், உண்மையான ஆள் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. நம்மளோட ஜேடியோ பென்னும் ஒரே கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஜேடியோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஜேடி பென் வேலை செஞ்சுட்டு இருக்கிற அவங்களோட ஓனரையே வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களோட ஓனருக்கும் நம்மளோட ரிக்கிய நடிக்க வந்த ரேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு மோதல் மாதிரி ஆயிருது. மோதல் மாதிரி ஆகி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஓனரை வந்து நம்ம ரிக்கி பை உள்ள இம்ப்ரெஸ் பண்ணிடுவான். அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிக்கிக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுத்துட்டு நம்ம ஜேடி டின் வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை கிடைக்குது. வேலையும் நல்லா செஞ்சுட்டு வரான். அதை பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்கு பிடிக்கல. இது எப்படியே தடுத்தாகணும் அப்படிங்கறதுக்காக நம்ம பென்னு வந்து பாத்தீங்கன்னா இவனை கூட்டிட்டு வந்து இடத்துல வந்து நீ என்ன மறந்துட்டிய நடிக்க